எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு நிறைய பேர் வந்து ஹோம் டூர் போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. நம்ம வீடு வந்து இன்னும் முழுசா முடியல. ஆனா வந்துட்டு ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கும் இப்போதைக்கு நிறைய அப்டேட் ஆயிருக்கு. அதெல்லாம் தான் வந்துட்டு இந்த வீடியோல வந்து நீங்க முழுசா பார்க்க போறீங்க. பார்க்கலாமா? நம்ம செண்பக பூல பூ வெடிக்க போகுது. அதெல்லாம் வீடியோக்குள்ள காமிக்கலாம். ஓகேவா? சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீட்டுக்கு வெளியே இருந்து நம்ம உள்ள அப்படியே உங்களுக்கு காட்டிகிட்டே போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, வாசல்லே நம்ம செண்பக பூசி மரம் வச்சிருக்கோம். தீபனேஷ் நிச்சயத்துல இவங்க நட்டு வச்சாங்க, பொண்ணு மாப்பிள்ள எல்லாம் சேர்ந்து. பூ பாருங்க வெடிக்க போகுது. ரெண்டாவது பூவேமா? இல்ல கண்ணே, மூணாவது பூ. ஃபர்ஸ்ட் இங்க ரெண்டு பறிச்சிட்டோம்ல. அப்படியா? ஓகே. ஆமா, இது மூணாவது பூ வெடிக்க போகுது. நாளைக்கு ஒரு பூ வெடிக்க போகுது, மங்களகரமானது. இங்க பாருங்க வாடாமல்லி பூச்செடி ஏகப்பட்டது பூ பூத்துருக்குது. அங்க டேபிள் ரோஸ் பாருங்க, அத டேபிள் ரோஸ் வந்திருக்கு. செமையா இருக்கு. ஏகப்பட்டது. அப்படியே ஒரு துளுண்டு தான் வச்ச கிள்ளி நிறைய பறி சூப்பரா இருக்கு. மருதாணி விதை போட்டேங்க பாருங்களேன், வாசல்லே அதே அழகா இருக்குன்னு. செடி தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. உங்களுக்கே தெரியும், எனக்கு செடி வந்து பயங்கர ஆசை. இன்னும் மரமெல்லாம் வைக்கணும். இப்போதைக்கு இது வச்சிருக்கிறோம் நாங்க. ஸோ இந்த செம்பருத்தி வந்து வெறும் ஒரு குச்சி தான் வச்சோம். அம்மா வந்து ஒரு குச்சி உடச்சி கொண்டாந்து அப்படியே வச்சாங்க. நான் வந்து இது என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணி வச்சிட்டேன். இங்க பாருங்க அழகா முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. செம்மையா இருக்கு. அழகா இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பென்சில் சைஸ் குச்சி இருந்தா போதும். நீங்க மொத்தமா நடணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு பென்சில் சைஸ் குச்சியை பென்சில் சைஸ் குச்சியை நெட்டுட்டு அதுல இருக்கிற இலை எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு கேரி பேக் வச்சு இல்லை காத்து போகாம கட்டி வச்சிங்கன்னா சூப்பரா ரிசல்ட் வரும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். குட்டி எங்க குட்டி செல்லியே உங்களுக்கு பார்த்தா தெரியும் எப்படி வளர்ந்துருக்குன்னு. செமையா இருக்கு. புதினா டிப்ஸ் வீடியோ எல்லாம் போட்டோம். அதே மாதிரியே ஃபாலோ பண்ணீங்கன்னா சூப்பரா வந்துரும். திவ்யா, நம்ம அன்னைக்கு செம்பகப்பூ அன்னைக்கு அங்க எவ்வளவு சொன்னாங்க? ஒரு பாட்டி வந்துட்டு செண்பகப்பூ வந்து 5 ரூபாயாமா. ஒரு பூ 5 ரூபாய் ஆடி போயிருந்துச்சு. அதே 5 ரூபாய்க்கு வந்து விக்கிறாங்க. அவ்வளவு வாசம் வாசம் மட்டும் போகுதுங்க. ஆமாமா, டப்பால இருந்தா திறந்தவே நல்ல ஸ்மெல் மணக்கும். வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறது அவ்வளவு நல்லது, வாசமானது. அப்பாவோட ஐடியா, அப்பா தான் கொண்டு வந்தாங்க. நம்ம அந்த சைடு ஜாதி மல்லிகை செடி வச்சுக்கிட்டே மேல ஏற்ற மரம் வைக்கலாம். இங்க வந்து ஆக்சுவலா வந்து ஒரு 2 சப்போட்டா பழம் மரம் வைக்கலாம்னு ஒரு பிளானு. அது வச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சப்போட்டாவும் வச்சு, அழகுக்கு அழகும் வச்சு, மரத்துக்கு மரமும் வச்சு. ஆமா, சப்போட்டா வந்து நல்லா ஒரு டெக்கரேட்டிவ் மரம் மாதிரி இருக்கும், அழகா. ஆமா, இலையெல்லாம் ஷைனிங்கா இருக்கும். சரி, கொய்யா மரம் அது அவ்வளவுக்கு நல்லா வராதுமா. இலை வந்து கேப் விட்டு தான் இருக்கும். ஆமா, எப்படிமா கேட்ல எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. பல நாள் கனவு இதெல்லாம். ஆமா, ஒரு 3 வருஷம் இருக்கேமா. 2.5 வருஷம் பக்கம். 2.5 வருஷமா இந்த வீடை கட்டிக்கிட்டு இன்னும் கட்டி முடிவு ஆகல. இன்னும் முடிக்கிறதுக்கு இன்னொரு 1/2 வருஷம் போனா 3 வருஷம் கணக்கு வந்துடும். இது வந்து நம்மளுடைய ரொம்ப நாள் கனவு. நாம வந்துட்டு சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி ஒரு பெரிய வீடு கட்டணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம். இந்த வீடு வந்து ஆசாசியா கட்ட ஆரம்பிச்சோம். ஆனா வந்துட்டு ஒரே வருஷத்துல கட்டி முடிச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் ஆரம்பிச்சோம். அவங்களும் அப்படிதான் சொன்னாங்க. வந்துட்டு போக போக பட்ஜெட் ஏறிட்டே போயிருந்தது. நமக்கும் வந்து நிறைய பட்ஜெட் ப்ராப்ளமும் நாம வரணும்னு நினைச்சிருந்தா 1 வருஷத்துலயே வந்திருக்கலாம். ஆனா வந்துட்டு பட்ஜெட் வந்து ரொம்ப டைட் ஆயிருச்சு. நிறைய இடத்துல வந்து காசு வந்து அன்வான்டா வந்து செலவாக ஆரம்பிச்சிருச்சு. வீடு கட்டுறதுல பயங்கர கஷ்டப்பட்டோம். நம்ம கட்டி முடிச்சு குடி வந்தலான்னு பார்த்தா முடியல. அம்மா இடம் பல பிரச்சனை, பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. அந்த மாதிரிதான் நிறைய வந்துகிட்டே இருந்துச்சு. வீடு கட்டுவோமா மாட்டோமான்னு எங்களுக்கே வந்து ஃபெட்டப் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து விட்டுட்டோம். பேங்க்லாம் ட்ரை பண்ண லோனு, நம்ம போற பேங்க் எல்லாமே வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்துச்சு. லோனுமே சரியா நமக்கு அமையல. அதுக்கப்புறம் நிறைய வட்டிக்கு வாங்க ட்ரை பண்ணோம். வட்டியும் வந்து நம்ம கிட்ட சாலிடான ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் இல்லாதனால வட்டியும் கிடைக்கல. அதனாலதான் இவ்வளோ ஸ்லோவாகிட்டே இருந்துச்சு. நம்மளும் வந்துட்டு நடக்கட்டும் போடா அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து அம்மா வந்து ஜோசியம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஜோசியத்துலாம் அவ்வளோக்கு நம்பிக்கையே கிடையாது. அம்மா போய் கஷ்டத்துக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் புவனேஷ் வந்துட்டு ஆஸ்ட்ரோடாக் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குடா, அதில் போய் பாரு அப்படின்னாங்க. நானும் போயிட்டு ஆஸ்ட்ரோடாக் இன்ஸ்டால் பண்ணி அம்மாட்ட கொடுத்தேன். நம்ம வந்து பிரியா காரு அப்படிங்கிற ஒரு ஆஸ்ட்ராலஜிஸ்ட் தான் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. அவங்க நம்ம உள்ள போனோடனே வந்துட்டு ஜஸ்ட் நம்ம கிட்ட வந்து வெறும் டேட்டா பர்த் தான் கேட்டாங்க. கேட்டோடனே நம்ம வீட்டில் இருக்கிற ப்ராப்ளம்ஸு,
என்னென்ன நம்ம பண்ணிட்டு இருக்கோம், எவ்வளவு இது ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே கரெக்டா சொன்னோன்னே அப்படியே ஸ்டன்னிங் ஆயிடுச்சு. 48 நாளைக்கு வந்துட்டு ஒரு பரிகாரம் சொன்னாங்க. அதையும் நம்ம வந்து ஒவ்வொரு டேஸும் வந்து கரெக்டா பண்ணிட்டு இருந்தோம். அவங்க சொல்லி ஒரு 9வது நாளே வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். உங்களுக்கே பார்த்தா தெரியும், கேட் எல்லாம் வச்சாச்சு, இன்னும் நிறைய ஒர்க்கு அப்படியே ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. சூப்பரா இருக்கு. ஆமா, ஆஸ்ட்ரோடாக் வந்துட்டு எல்லா லாங்குவேஜ்லயுமே இருக்கு. ஃபர்ஸ்ட் கன்சல்டன்ஸுக்கு வந்துட்டு ஃப்ரீயாவே வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஆஸ்ட்ரோடாக்கோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா இருக்கு. ஸோ வந்து நம்ம ஹோம் அப்டேட் சொல்றது தான் இந்த வீடியோவே. என்ன அப்டேட் ஆயிருக்குன்னு பாத்திரலாமா? உங்களுக்கு முன்னாடி பார்த்தாலே தெரியும், ஒரு பெரிய கேட்டு. நம்ம வீட்டுக்கு அடையாளமே கேட்டு தான். கேட்டுக்காரங்க வீடுனா யாருன்னா தீபனேஷ் வீடு. அதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க, அம்மா கைப்பக்குவம் வீடுனாவே போதும், எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. நல்ல ஒரு பெரிய கேட்டு, நம்ம தலைக்கு மேலே பெரிய சைஸில் கேட் ரெடி பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாக வந்து மெட்டலில் தான் போட்டிருக்கோம். நிறைய பேர் வந்து எஸ்எஸ்எல்ல போடுங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் போடுங்கன்னாங்க. அதெல்லாம் எக்கச்சக்க பட்ஜெட் போகுது. கேட்டுக்கே 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே போகுது. இப்போ இந்த கேட்டே கிட்டத்தட்ட ஒரு 40,000 ரூபாய் பக்கம் வந்துருச்சு. வெறும் கேட்டோட விலையே 40,000, 40,000 ஒரு 50,000 பக்கம் வந்துருச்சு. ஆமா, இதெல்லாம் வந்துட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல தான் பார்த்த டிசைன் பார்த்தது. நம்ம வந்து அதை காஸ்ட் கட்டிங் பண்ணதுக்கோசரம் எல்லாத்தையும் மெட்டலுக்கு மாத்திட்டு பெயிண்ட் வந்து எஸ்எஸ்எல் அடிச்சு விட்டோம்னா நல்லா இருக்கும். அதனால அந்த மாதிரி பண்ணியாச்சு. இதுக்கெல்லாம் நான் பெயிண்ட் அடிக்கணும். பெயிண்ட் எல்லாம் இன்னும் அடிக்கல. பெயிண்ட் அடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனல் அவுட்லுக் இன்னும் நல்லா இருக்கும் நம்புறோம். போது நம்ம மூம்பலுக்குள்ளது இந்த மாதிரி போட ஒரு பாதுகாப்புக்கு தான் நம்ம போடுறது. எனக்கெல்லாம் அதான் இவ்வளோ ரேட் வரும். கேட்டெல்லாம் எங்க 40,000 50,000 வரலாம் எனக்கு தெரியவே தெரியாது. இப்ப நாம முன்ன பின்ன செத்தாதான் சுடுகாட்டுக்கு வழி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு இப்ப போட்டதுக்கு அப்புறம் தான் கேட்டெல்லாம் எவ்வளவு விலை வருமா அப்படின்லாம் தெரியுது. சந்துக்குள்ள பாருங்க, ஒரு சின்ன கதவு போட்டுக்கலாம். வந்துட்டு நம்ம ஸ்லோப்பிங்கு இதுவுமே இன்னும் பாதியிலேயே அப்படியே நிக்குது. இங்க போட்டாங்க, இன்னும் இது போடல. டெம்பரவரியா போட்டுட்டு போயிருக்காங்க. ஆமா, போயிட்டு ஊருக்கு போன நேரத்துல கிளம்பிட்டாங்க. போன வெள்ளிக்கிழமை ஒரு 3 பேர் கிளம்புனாங்க, ஞாயிற்றுக்கிழமை 2 பேர் கிளம்புனாங்க. போயிட்டு திங்கக்கிழமை வரமா அப்படின்னு போனீங்கன்னா மறுபடியும் ஆளுங்களையே காணும். ஆமா, நாங்களும் 4 நாள் தொடர்ச்சியா வேலை செஞ்சாங்க. ஒரு 5 பேர் வந்து நம்ம வீட்லயே தங்கி இருந்து கண்டினியூஸா வேலை செஞ்சாங்க. இது எல்லாமே வந்து ஒரே வாரத்துல பண்ணது. அந்த ஒரு வாரம் கழிச்சு வீட்டுக்கு போனவங்க திரும்பி வரவே இல்லை. இன்னும் ஒரு வாரம் இருந்தாங்கன்னா எல்லா வேலையுமே கிளீனா முடிச்சிருக்கலாம். அதெல்லாம் போயிட்டு வந்து போனீங்க, நான் வரல. சரி பாப்போம், இந்த மாதிரி எப்ப ஆள் அனுப்புவாங்க. ஸோ இப்போ இந்த சைடும் ஸ்லோப்பிங்கு, இந்த சைடும் ஸ்லோப்பிங்கு, இந்த சைடு வந்து நடக்கிறதுக்கு. கோலம் யார் போட்டது? கோலம் ஜீவிதா போட்டது. இது வந்து டெய்லி தண்ணி ஊத்திட்டு இருக்கனால கோலமே போடாம விட்டுட்டேன். செட் ஆகிறதுக்கு தண்ணி ஊற்றணும். அதான் இன்னைக்கு போட்டேன் நான். அப்போ இன்னைக்கு காலையில தண்ணி ஊற்றணுமே, அதுக்குள்ள கோலம் போட்டிருந்தாங்க. காலையில தண்ணி ஊற்றிட்டாங்க, கோலம் போட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. காலையில தண்ணி ஃபுல்லாக ஊற்றியாச்சு. ஓகே ஓகே. ஆமாம், இந்தாண்டி சர்க்கிள் வரும். அந்தாண்ட வந்து வேஸ்ட் வாட்டர் கலெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு டேங்க் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போடணுன்னுக்கோசரம் இந்த இடம் அப்படியே நின்றுருக்கு. சரி, அடுத்து என்னன்னு பார்ப்போமா? பார்ப்போம். பாருங்க பாருங்க பாரு. இது என்னன்னு சொல்லுவீங்க? தாத்தா ஏதோ சொல்லுவாங்களே. நாங்கள் எங்கள் இதில் என்ன சொல்லுவோம்னா காந்தி முடியும் போவோம். சும்மா அப்படி சொல்லுவோம். நாங்கள் வந்து அதை வந்து காந்தி முடின்னு சொல்லுவோம். அது என்ன தெரியுமா ஆக்சுவலா? இது இந்த பாராசூட் மாதிரி சந்தில வேலையா இருக்குது, அதை காட்டுறோம், வாங்க பார்க்கலாம். ஸோ இன்னும் இந்த தொட்டி எல்லாமே வந்து ரெடி பண்ணணும். நம்ம கேப்பு மாதிரி போடணும், அதெல்லாம் இன்னும் போடலை. இங்கே வேலையாகணும். ஸோ இங்கே பாருங்க, இது மூடியெல்லாம் வந்துருச்சு. வெயிட்டே இல்லாமா? இங்கே பாரு, ஃபைபர் ஆட்டிக்குது. பார்க்கறதுக்கு டைல்ஸ் மாதிரி வெயிட்டா இருக்கு. ஆமாம், இது வந்து இங்கே வருமா? இங்க போட்டா? ஆமா, மாடியெல்லாம் போட்டாச்சு, டேங்க் எல்லாம் ஆல்ரெடி போட்டாச்சு. இதுக்குதான் இதா? ஆமா, அதெல்லாம் ரெடி பண்ணணும், பண்ணாமலே வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, நம்ம வீட்ல பழைய வீட்ல மாடி வீட்ல நம்ம மாடி தோட்டத்துல வச்சிருந்த கருவேப்பிலை செடி இங்க கொண்டு வச்சு நானு வெங்காய சர்வ தண்ணி ஊத்தி ஊற வச்சு ஊத்துறங்க, நல்ல செடி நல்லா சூப்பரா வருது. இது வெத்தலை கொடி. அந்த செடி வந்து வெயில நோக்கி அப்படியே போகுது பாருங்க. எல்லா செடியுமே அப்படிதான் போகும். ஒளிச்சேர்க்கை. தோராப்பூச்சி இப்படியே வாங்க இந்த சந்துக்குள்ள, இதுல பூந்துல ஊருக்குள்ள போயிடலாம். எங்க நாம போறோம்? நாம இந்த சந்துக்குள்ள போறோம். ஸோ இந்த சந்திலையுமே ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லாக எதுவுமே ரெடி பண்ணாமல் மண் ரோடாக தான் இருந்தது, சாரி மண் தரையாக தான் இருந்தது. இப்போ எல்லாமே வந்து காரை போட்டாச்சு. சுற்றியுமே காரை போட்டாச்சு. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்க்கிங் டைல் போடுங்க அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிடுவீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு. இந்த சைடு நமக்கு அவ்வளோக்கு யூஸ் பண்ண போகிறது இல்லை. அதனால் இன்ஜினியர் வந்து வெறும் காரையே போதும், தேவையில்லாத செலவு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வெறும் காரை மட்டுமே பண்ணிட்டாங்க. இருக்கிற கல்ல ஒட்ட வச்சிருந்தா போதும். அது செட் ஆகும். நார்மல் டைல்ஸ் எல்லாம் ஒட்டக்கூடாது, வலிக்கி விடும்.
வச்சா பார்க்கிங் டெய்லு எல்லாம் பாக்ஸா வச்சிருப்பாங்க தெரியுமா ஹாஸ்பிட்டல்லாம், அந்த மாதிரிலாம் வைக்கலாம். அது தேவையில்லாத காசு. இந்த சைடு நம்ம என்ன நடக்கவா போறோம். சோ இந்த வீடு சுத்தியுமே வந்து காரை போட்டாச்சு. காரை போட்டதுக்கு அப்புறமா மெயினா தண்ணி ஊத்தணும். இது அப்பா தான் இதெல்லாம் இப்ப பொறுப்பா பாத்துக்கிறாங்க. காரைக்கெல்லாம் தண்ணி ஊத்துறது மேல இருந்தே இங்க கரெக்டா போக்கஸ் பண்ணி ஊத்துவாங்க. ஊத்துவாரு எல்லாம் தண்ணி ஊத்துறதுல அவரு வேலைதான். இது நாங்களே ஊத்துறதே இல்ல. டெய்லி காலையில ஒரு நேரம் நைட் சாயங்காலம் 2 நேரம் தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கிறாரு. இந்த அடிக்கிற வெயிலுக்கு காரெல்லாம் வெடிச்சிரும். தண்ணி ஊத்துறவங்க வெடிக்கல நல்லா இருக்குது. சோ இன்னும் மாடியெல்லாம் இன்னும் ஒர்க் நிறைய நடந்திருக்கு. அதெல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு போய் பாப்பாமா. ஏப்பா வீட்டுக்குள்ள வந்தோன்னு ஏதாவது சில்லுன்னு இருக்கு. இங்க சட்டையை பாருமா, இப்பதான் சட்டையை போட்டேன். எப்படி நினைச்சு போச்சு வெயில் அந்த அளவுக்கு அடிக்குது. சரிம்மா இப்ப என்ன சமையல் வீட்டுல? இன்னைக்கு சமையலா நம்ம வீட்டுல வந்து இன்னைக்கு பூசணிக்காய் பொரியல், முள்ளங்கி சாம்பார். எப்பயுமே அம்மா வந்து குழம்பதான் ஃபர்ஸ்ட் சொல்லும். இன்னைக்கு வந்து பொரியல ஃபர்ஸ்டா சொல்லும் போதே எனக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. எங்க பொல்லங்காய் இது பூசணிக்காய் பச்சை காயா வாங்கிட்டு பழமாகி. பூசணிக்காய் பொரியல் எனக்கே பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். சக்கரை பூசணிக்காய் பச்சை மிளகா போட்டு சுருக்குன்னு செஞ்சு அப்படியே பருப்பு சாம்பார் முள்ளங்கி போட்டு மணக்க சாம்பார் வச்சா உள்ள போறது அமிர்தமா இருக்கு. கறி குழம்புல பின் சைடு தான் இருக்கணும், சாம்பார் தான் முன் சைடு இருக்கு தெரிஞ்சுக்க. சரி இப்போ ஒரு கறி விருந்து வைக்கிறாங்க, வெஜிடேரியன் விருந்து வைக்கிறாங்க, எதுக்கு போவ? சாதகம் சாப்பிட்டு சாதகம் தான் போகணும். அது சீர்னா கறி விருந்து போன்னு சொல்லுமா. கறி விருந்து போன்னு சொல்லுங்க. கறி டெய்லியுமே வெஜ் சமைக்கிறோம். கறி எப்பயாவது ஒன்று தானே சாப்பிட்றாங்க. கறி விருந்து போவோம். நல்ல விவரமா தான் இருக்கு. சமைப்பா பிள்ளை காலைல 8 மணிக்கே சாப்பிட பசிக்கு பாவம். சோ இன்னைக்கு வந்து முள்ளங்கி சாம்பார் வந்து அம்மா கைப்பக்குவத்துல வந்து எப்படி அம்மா சமைக்கிறாங்கன்னு பார்க்க போறோம். அப்புறம் பூசணிக்காய் பொரியல் வந்து நான் சமைக்கலான்னு இருக்கேன். அது நான் தான் இன்னைக்கு செய்வேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடம்பருல ஒரு நாளைக்காச்சும் குழம்பு வச்சு கொடுக்குறீல்ல, நீ கடை சாம்பார் பருப்புல தான். எப்படி நீ எல்லாம் கடை சாம்பாரே வாங்க மாட்டீல? அதான் கல்யாணத்துக்கு உப்பு சக்கரை வாங்க போனோம்ல, இப்ப தோன்பது போலதான் அப்படியே வச்சிருக்கிற ஜாடியில போட்டு. சரி சரி அந்த பொண்ணை பாரு. ஏங்க என்ன பண்றீங்க? ஃப்ரிட்ஜ் பாருங்க. ஃப்ரிட்ஜ் இருந்தாலுமே நாங்க வந்து போன தண்ணி தான் குடிப்போம். எங்க அப்பா இது போட்டோ எடுத்து குரூப் இருக்கு இல்லைங்க எல்லாரும், அப்பாவோட ஃபேமிலி குரூப், அதுல வந்து ஏழைகளின் கூலிங் இயந்திரம் அப்படின்னு இதை போட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பேபி அக்கா இருக்காங்கல்ல, அவங்க வந்து மாடி வீட்டு இலைன்னு போட்டிருக்காங்க கீழே கமெண்ட். தண்ணி ஜில்லு ஆயிடுச்சாமா? ஓகே கூட இங்க பாருங்க. அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சட்டி. இந்த சொம்புல குடிச்சா இன்னும் நல்லா இருக்கும். உள்ள வந்து ஜீவிதா வந்து ஒரு பொட்டணம் போட்டிருக்கா. அது இருக்கா? ஸோ இந்த இது வந்துட்டு என்னென்ன போட்டிருக்கு அப்படின்னு வந்துட்டு தீபன் ஜிவி vlogல வந்துட்டு சொல்லியிருக்கோம். சஸ்பென்ஸை உடைக்க கூடாது, அதுல சொல்லியிருக்கோம். நீங்க அதுல வந்து பார்க்கலாம். டெல்லி போறோம்ல, அங்க கொடுப்பாங்க ஜிகிர் தந்தா தூது. நாங்க வந்துட்டு வர சண்டே வந்துட்டு நாங்க வந்துட்டு டெல்லி போக போறோம். டெல்லி சண்டே தான் வந்து ட்ரெயின். நம்ம என்னைக்கு ரீச் ஆகும்? செவ்வாய்க்கிழமை 11 மணிக்கு டெல்லியில ஆக்ரால ரீச் ஆகும், இறங்குவோம். ஸோ யாராச்சும் ஆக்ரால இருந்தீங்கன்னா கண்டிப்பா வாங்க, மீட் பண்ணலாம். பானை தண்ணி தான், அதான் டேஸ்டே வேற மாதிரி இருக்கு. வெட்டி வேறு போட்டுருக்குள்ள அந்த டேஸ்ட் இருக்கும். இந்த பூசணிக்காய் நிலப்புக்குதா நம்ம சந்தையில காயா வாங்குவேன். அன்னைக்கு சந்தையில வாங்கணுமே, அதுவா 20 ரூபாய்க்கு வாங்குது. 2 வாரத்துக்கு முன்னாடி வாங்கிப்போம். இது வாங்கி ஒரு மாசமா இருக்கு. நீ பாருங்க எப்படி ஒரு மாசமானாலும் கெட்டு போகாம இருக்குமா? அப்படியே நல்லா இருக்குன்னு. சரி சரி பத்திரமா நீட்டா கைப்படாத பத்திரமா வச்சுக்கோ. ஒண்ணு சூப்பரா இருக்கும். ஒருத்தர் வருஷ கணக்குல வச்சிருப்பாங்க வீட்டுல போட்டு. காய் பெருசா விளைஞ்சா அப்படியே வீட்டுல வச்சிருப்பாங்க. சாப்பாடு அடிக்கடி ஒரு அடுப்புல வச்சுக்கோ. 3 முள்ளங்கி இருக்கு, 3மே போட்டுக்கலாமாங்கம்மா? வச்சு வேஸ்டா சந்தையில நீ சந்தைக்கு போய் இந்த காய் கட்டு வாங்கிட்டு வரலாம். இந்த மாதிரி காய் கட்டினே தான் நீங்களும் ஊருக்கு போறீங்க, நிறைய வேஸ்ட் ஆகிடும். கொஞ்சமா வந்தா போதும். இந்த மாதிரி உங்க கல்யாணத்துக்கு ஒரு தோரம் இருக்கு. நல்லா சூப்பரா இருக்குங்க. சரி வந்து கடப்பருப்பு ஒரு நாளைக்காச்சும் குழம்பு வைக்கிறேன்னு கேட்டுதான். சரி கடப்பருப்பு போட்டு சாம்பார் வச்சுட்டாங்க. ஆமா தொழில் தெரிவிக்கிட்டே செய்யணும். அதுக்காக தான் எடுத்து வச்சிருக்கேன் கரெக்டா. பருப்பு வேக போட்டுக்கலாம். பருப்பு வந்து ஒரு 150 கிராம் தோரம் பருப்பு வைக்கணும். கடப்பருப்பு தோறு பருப்பே செம்மையா இருக்கு. இதுல ஒரு நாளைக்கு வச்சுக்கலாம். நான் வாங்க சரி கல்யாணத்தோட பருப்பு நான் எடுத்து வச்சிருந்தேன். சரி அது இன்னைக்கு போட்டு சாம்பார் வச்சிடலாம். 1/4 கிலோ பருப்பு 2 வாட்டி குழம்பு வைக்கிறதுக்கு ஆகும். தக்காளி 2 பெரிய தக்காளி 2 தக்காளி சேர்த்து ஒரு தக்காளி இன்னொரு தக்காளி ஒரு ஸ்பூனு விளக்கெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அவ்வளோதானா? அவ்வளோதான். மூடி எடுத்து பூண்டு ஒரு சின்ன கட்டியில் ஒரு கட்டி பூண்டு போட்டுக்கிறேன். வேக வச்சுடுவேன். அப்போ மூடி வச்சுக்குவேன்.
எத்தனை விசில் மாறும்? 2 விசில் வந்தா போதும். நான் வந்து அந்த பருப்புக்கு 1 விசில் விடுவேன். இதுக்கு 2 விட்டு பார்க்குறேன். ஸோ நான் வந்துட்டு பூசணிக்காய் வந்து அரிஞ்சுக்கிறேன். எப்படிமா கட்ட கட்டமாக தானே? ஆமாம். சரி ஓகே. பாருங்க காயெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ முள்ளங்கி தான் போடுறோம். முள்ளங்கி அதில் ஒரு 2 கத்திரிக்காயும் ஒரு குட்டி முருங்காய் நிறைய. முருங்காய் சாம்பார் தீவினஸ் பிடிக்காது, அந்த வாசம் பிடிக்காதுன்னா சரி முருங்காய் எடுத்துட்டு வெறும் முள்ளங்கி மட்டும் போட்டு இன்னைக்கு சாம்பார் வைக்க போகிறேன். பருப்பு வெந்துச்சு. அப்படி சவுண்டு விட்டு அடுப்பு அமைச்சிட்டேன். குண்டான குண்டா வச்சுக்கிறேன். குண்டா கடைஞ்சி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இது வடைக்கலாம். இதே கொஞ்சம் பெரிய பைப்பு மாதிரி வாங்குற மாதிரி வருது. அவ்வளவுதான் வரும். இதுக்கு மேலே ஊற்றினா நிறையா போயிடும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த கருவேப்பிலை பருப்பு போட்டுக்கலாம். பச்சை காய், வெங்காயம், பச்சை மிளகா இது எல்லாத்தையும் எடுக்கணும். பச்சை மிளகா வந்து ஒரு 4 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம். முள்ளங்கி வந்து 3 முள்ளங்கியில் ஒரு முட்டி போச்சு, 2 முள்ளங்கி தான் போடுறேன். நல்லா இப்போ வதக்குவேன். சின்ன தக்காளி கட் பண்ணி அதையும் போட்டுக்கிறேன். இன்னும் 2 தக்காளி போட்டேன். இப்போ ஒரு தக்காளி 3 தக்காளி. அது வந்து கடைஞ்சா மஞ்சிடும். இது வந்து அப்படி வதக்கி விடலான்ட்டு சேர்ந்து போட்டேன். உப்பு போட்டுக்கிறேன். கடை மசாலா சாம்பார் தூள். இந்த சாம்பார் தூள் மட்டும் கடையில் இந்த இது மட்டும் வாங்கி சாம்பார் தூள் சாம்பார் மட்டும் இது யூஸ் பண்ணிக்குவேன். 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது நல்லா கலந்துக்கிறேன். நல்லா வெந்துட்டுக்கிறேன். இது கூட வந்து நம்ம வேவிச்ச இந்த பருப்பு தண்ணி சாம்பார் தூள் போட்டதுக்கு அப்புறம் தான் வாசனையே வருது. இது காய் வேகிறதுக்கோசரமா? ஆமாம். பருப்பே கடைஞ்சி ஊற்றுவேன். சரி அதுக்குள்ள அடி பிடிச்சிக்கும். அதுக்கோசரம் இது தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் பருப்பு கடைஞ்சி ஊற்றிக்கலாம். ஓகே. இந்த தெல்ல வந்து புளி உரைச்சிக்கிறேன் ரசத்துக்கு வேணுங்கிற அளவு. இப்போ பாருங்க இது மூடி வச்சுருவேன். கொஞ்சம் அப்படியே வேகுது. அப்புறம் பருப்பு கடைஞ்சிட்டு வந்தேன். பருப்பு நல்லா பாருங்க எப்படி சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இது கடைஞ்சி அதில் ஊற்றிக்கலாம். மத்து போட்டு கடைவியா? இந்த பருப்பு நசுக்கிறது வாங்கியிருக்கு. இதில் வச்சு தக்காளி நசுக்கலாம். எனக்கு அந்த கடையிற வாய்ப்பு வரல. கடைஞ்சே பழகி போச்சு. பருப்பு இந்த இதுலேயே வச்சு அழிச்சு விட்டு நல்லா கடைஞ்சிட்டு இப்போ இதை ஊற்றிக்குவோம். அவ்வளோ ஈஸியாக பருப்பு சாம்பார் சீக்கிரம். நமக்கு வேலை ஈஸியாக இருக்குது. சாப்பிட்றவங்களுக்கு தான் கொஞ்சம் தொண்டைக்கு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. தொண்டைக்குள்ள போனவங்க நின்றுக்குதாம்மா. பருப்பு குழம்பு ஈஸின்னு அதை வச்சிடுறது. நீ உலகமே வைக்கிறதே விட்டுட்டா. உனக்கும் முடிக்கல, ஜீவிதாவுக்கும் முடிக்க மாட்டேங்குது. ஒண்ணு மாதிரியா ஜீவிதா ஆயிட்டா. சாப்பிடுறேன் தீபரி சொல்லல இல்லைங்க. ஆனா எல்லாரையும் ஹாஸ்டல்ல வந்துட்டு காலையில இல்லைன்னா மதியானத்துக்கு இட்லிக்கு வச்சிருவாங்க, இல்லைன்னா மதியானத்துக்கு சாப்பாடுக்கு வச்சிருவாங்க. எனக்கும் அதேதான். கேரளால டெய்லி பருப்பு குழம்பு. அவ்வளவுதான் உங்களுக்கு வெறுத்து போச்சு. நாங்க வந்து ஏதோ ஒரு திங்கதான் எனக்கு தெரியல. அது நல்லாவே இருக்காது. அது சுத்தமா நல்லா இருக்காது. இது மூடி வச்சு வேகட்டும். வேகட்டுங்க. அடுத்து புளி உரைச்சிட்டு அதான் பூசணிக்காய் வாங்கி கொடுத்துருந்தது பாருங்க. ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் சைஸ் புளி. அவங்க புளிப்புக்கு தகுந்த நீங்க வச்சுக்காங்க. அதுக்கு தான் தப்பு கிடையாது. ஒருத்தர் புளி ரொம்ப கம்மியாக சாப்பிடுவாங்க, ஒருத்தர் ரொம்ப புளிப்பாக சாப்பிடுவாங்க, ஒருத்தர் கலக்காய் சாப்பிடுவாங்க. நாங்கள் கலக்காய் சாப்பிடுவோம். எச்சா சாப்பிடுவோம், கலக்காய் சாப்பிடுவோம். இந்த சுடுதண்ணியை போட்டு ஊட்டோம். காய் வந்ததை ஊற்றணும். பூசணிக்காய் வறுவல் அடுத்தது கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். பூசணிக்காய் பொரியல் தான் எப்பயுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்கும் பூசணிக்காய். உனக்கு என்ன பொரியலுமா பிடிக்கும்? எனக்கும் எல்லா பொரியலும் பிடிக்கும். பூசணிக்காய் எனக்கும் பிடிக்கும். உனக்கு ஜீவி? எனக்கு பொரியல்னாவே பிடிக்கும். அப்படிதான். பாவக்காய் பொரியல் பிடிக்குமே, நல்லா இருக்கும். நல்லா சுட சுட சாப்பாடு பனைஞ்சு சாப்பிட்டா. ஆனா வந்து இந்த பூசணிக்காய் பொரியல் வந்து செமையா இருக்கும். நல்லா ஸ்வீட்டா இருக்குமா, அதனால அப்படியே சாப்பாட்டுல பஞ்சு சாப்பிடும் போது சூப்பரா இருக்கும். அது சரி. இப்ப சாம்பார் சாம்பார் பிடிக்கணும், பூசணிக்காய் போட்டு நீங்க சாப்பிட்டு இல்ல சாம்பாருக்கு பருப்பு குழம்பு கூட அதை வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். பருப்பு கொடுக்க முடியாது, தனியா கடலை பருப்பு வதக்கிக்கிறோம். நல்லா வதங்கணும். என்னென்ன இதுல இருக்கு? இந்த கருவேப்பிலை பருப்பு போட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை அவ்வளவுதான் போட்டு நல்லா வதக்கி விட்டு இந்த காய் எடுத்து போட்டுருவேன். வரமிளகாவும் தெரியுது இதுல. வரமிளகா தான் போட்டுருந்தேன். பச்சை மிளகா 3 மிளகா தான் இருந்து காரம் பத்தல, அதான் 3 வரமிளகா எடுத்து போட்டுருக்கேன். ஏன்னா பூசணிக்காய் கொஞ்சம் இனிக்கும், அதனால கொஞ்சம் காரம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமா வெந்துருச்சு, வதங்கிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம இந்த சைஸ் கட் பண்ணி வச்சுக்க பூசணிக்காய் போட்டுக்கலாம். பூசணிக்காய் பாக்குறதுக்கே நல்லா முலாம்பழம் கட் பண்ணி வச்ச மாதிரி இருக்கு. மஞ்சள் கலர்ல சூப்பரா இருக்கு. முலாம்பழமும் இந்த கலர்ல தான் இப்போ வருது. ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு ஒரு பச்சை கலர் மாதிரி ஒன்று வரும், மஞ்சள் கலர்ல வருது. இப்போ ஆரஞ்சு கலர்ல வருது. எல்லாமே மாற்றமாயி போச்சு. அது டேஸ்ட் நல்லா இருக்கு. ஆரஞ்சு கலர்ல வரது வந்து டேஸ்ட் கொஞ்சம், ஆரஞ்சு கலர் வர்றது வந்து நல்லா கட்டியா இருக்கும். மஞ்சள் கலர் வர்றது வந்து நல்லா கொல கொல கொலம் சூப்பரா இருக்கும். இதுக்கெல்லாம் வேற எந்த மசாலாவும் தேவையில்லாம எதுவுமே தேவையில்லை. உப்பு மட்டும் போட்டுக்கணும் போதும். பேச்சுலரா இருக்கிறவங்க வந்து சிக்கன் மட்டன் வாங்கி சமைக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி பூசணிக்காய் வாங்கி சமைச்சு பாருங்க, சூப்பரா இருக்கும்.
மஞ்சள் இருக்குது. மஞ்சள்லாம் தேவையில்ல ஜெவி, ஆல்ரெடி மஞ்சள் கலர்ல தான் இருக்கு. மஞ்சள் நம்ம வந்து கிருமி நாசினிக்காகவும் போட்டுக்கலாம். லேசாக கொஞ்சம் தண்ணி கழிச்சுப்போம். லேசாக தொளிச்சுட்டு அப்படியே மூடி வைக்கலாம். போதுங்க நூடுகள். நீ அப்படியே அவ்வளோதான் கலரிட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் வேணும். பாதி வந்துருச்சு, அதிகமாக வந்துருச்சு. மேலும் கடைசி டீனு கொஞ்சம் பெருசாக இருக்குது. சரியா போச்சு. வெந்தயம் கொஞ்சம் சுருங்கிடும். குழம்பு தயார் பார்க்குறேங்க. காய் வந்துருச்சாங்க. வெந்துருச்சு, காய் வந்துருச்சு. புளி ஊற்றிக்கலாம். குழம்பு தயார். புளி கரைச்சி நம்ம ஊற வச்ச புளியை கரைச்சிருக்கேன், அதை ஊற்றிக்கிறேன். எப்படிமா இருக்கு? மணக்க மணக்க சாம்பார் சூப்பராக இருக்கு. ஏன் இது என்ன இப்போ கொதிக்கணும்? கொதிக்கணும். கொதிச்சு சரி இடி போட்டுட்டேன். இது குழம்பு இப்போ இது குழம்பு தாளிச்சுக்கணும். இன்னொரு வாட்டி எனக்கு கொஞ்சம் வரகு போட்டு தாளிச்சுக்கணும். ஃபைனல் டச்சு. ஆமாம், எல்லாமே ரெடி. இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்குவாங்க ஃபினிஷிங்காக, கார்னிஷிங் எல்லாம் ரெடி. இறக்கி வச்சுட்டு தாளிச்சுட்டு சாப்பிடலாம் வாங்க. நான் முன்னது சுட சுட சாம்பார், முள்ளங்கி சாம்பாரும் இது பூசணிக்காய் பொரியல், ஏற்றி வச்ச ரசம். இன்னைக்கு தயிர் பால் ஊற்றிருக்கிறேன், அதனால ரசம் வைக்கிறேன். முன்னே கொஞ்சம் கடவுள் துப்பர் போட்டேன். இப்போ கொஞ்சம் தூள் போடுவேன். நிறைய போடல, கொஞ்சம் தான் போட்டுருவேன். வடம் போட்டுக்குவேன். உடனே மூடி வச்சுருவோம். வாசம் அப்போ தான் உள்ளுக்குள்ளேயே இருக்கும். இல்லை வெளியே போயிடுச்சு அந்த வாசம் நல்லா இருக்காது. வாசம் நல்லா இருக்காதுங்களா, வாசமே இருக்காது. அதுக்கப்புறம் டக்குன்னு மூடி வச்சுருந்தா அந்த வாசம் சூப்பராக உள்ளுக்குள்ளேயே இருக்கும். வேலை முடிஞ்சது, எல்லா வேலையும் முடிஞ்சது. வாங்க நம்ம சாப்பிடலாம். சரி சொல்லுவாங்க. சாம்பாருக்கு வத்தல் சோத்து வடகன்னு சொல்லுவாங்க, நல்லா இருந்தது. அதை இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். அதுக்காக கடிச்சுக்கிறதுக்கோசரம் கடிச்சு அதான் கேட்பாங்க, பூசணி அப்படி எதுக்கு வடக்கு நீங்க கேட்பாங்க. அது பொரியல், இது வந்து ஸ்நாக்ஸ். ஜீவிக்கு எப்படி சோத்து வட முடிக்குமா, எனக்கு அது மாதிரி எனக்கு பருப்பு சாம்பார். அப்பளம் வந்து சூப்பர். அப்பளம் இருக்கா? அப்பளம் இருக்குது, பிரிச்சு சாப்பிடுவாங்க. ஒரு 3 அப்பளம் போட்டுரு, ஒரு 1/4 கிலோ சோத்து வடை போட்டுரு. 1/4 கிலோ சும்மா குத்துமைப்பா சொல்றதுதான். சாப்பாடு போட்டுக்கிறோம் வாங்க. சுட்ட சுட சாப்பாடு, சூடான சாப்பாடு, சூடான சாம்பார். இன்னைக்கு நம்ம வீட்டில் சூடாக காலையில் எதுவுமே சமைக்கல. இன்னைக்கு ஊடு வலிக்கிறதுனால பழைய சாதம் இருந்து நேற்று நைட்டு தக்காளி பருப்பு சோறு ஆக்கியிருந்தேன், மீதி ஆயிடுச்சு. அதுதான் சாப்பிட்டோம். சரி இப்போ மத்தியானமாக தான் சூடாக இப்போ சோறு ஆக்கி, வெள்ளிக்கிழமை உங்களுக்கே தெரியும் வெள்ளிக்கிழமை என்ன போடுவேன்னு, பருப்பு போட்டு முள்ளங்கி போட்டு சாம்பார் வச்சுருக்கிறேன். வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம். பூசணிக்காய் தயாரா? பூசணிக்காய் தயாரிக்குது. பூசணியோட போயிடுச்சு. அப்படியே முள்ளங்கி ஊற்றிட்டா போடுங்க போடுங்க. ஆஹா, பார்க்கும் போதே நாக்கு ஊறுது. நாக்கு ஊறுதா? உனக்கு பருப்பு ஓடு 7 மேலுக்கு அந்தாண்ட. இந்த மாதிரி எந்த காயும் போடாம முள்ளங்கி மட்டும் போட்டு வச்சா நல்லா தான் இருக்கும். நீ கத்திரிக்காய், வெண்டைக்காய் எல்லாத்தையும் அள்ளி போட்டு ஒரு குழம்பு வைப்ப. வெண்டைக்காய் வைக்க மாட்டேன், முருங்கைக்காய் தான் போடுவேன். வெண்டைக்காய் போட்டா கூட சூப்பரா இருக்கும். இங்க வந்துட்டேன். அவனே நம்ம கட்டியிருக்காங்க, அதை காட்டலான்னு உள்ள சரி வரலான்னு வந்துட்டு இருக்கிறேன். ஆமா ஆமா, இப்ப புதுசா கட்டியிருக்காங்க. ஆமா வாங்க. அது ரொம்ப நாளா நிறைய பேர் கமெண்ட்லயா வைக்கலையான்னு கேட்டுட்டே இருந்தீங்க. அது இப்ப காமிச்சிடலாம். இங்க பாருங்க எத்தனை பிரிக்கல் வச்சாச்சு. நல்லா துணி துவைக்கிற கல்லு. ஆக்சுவலா வந்துட்டு இப்போ இன்னைக்கு தான் வச்சாங்க. இன்னைக்கு இல்ல, நேத்துக்கு நைட்டு தான் வச்சாங்க. ஆமா. எப்படிமா இருக்கு? வெயிலுக்கு நல்லா காஞ்சிருச்சு. தண்ணி தான் ஊத்தணும், தண்ணி தான் இருக்குது. ஆமா, சோ அது வச்சாச்சு. அப்புறம் துணி கம்பம் ஏன் வந்து இதுல காய போறீங்கன்னு கேட்டீங்க, அதனால அந்த கம்பியும் போட்டாச்சு. ஆமா, அது தூள்ல வைக்காது, அதனால திட்லியே தான் காய போட்டோம். பாருங்க காய போடுறதுக்கு தூணு கட்டியாச்சு. 4 ஒயர் கட்டி விட்டுருக்குறோம்ல. எவ்வளவு துணிலாம் காய போட்டோம் சபரியத்துக்கு. நல்லா இருக்காமா? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குன்னு நம்ம வருஷத்த கனவு எப்படா கட்டி பொடிப்போம்னு. எப்படியோ ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக வேலை நடக்குது. மொட்டை மாடியில் இந்த காரம் போடல, அதுவுமே நான் காரம் போட்டால் அப்புறம் கிட்ட காட்டுற கேட்டு போட்டாச்சு, கல் போட்டாச்சு, துவைக்கிற கல் என் கம்பி வச்சாச்சு துணி காய போடுறதுக்கு. இந்த வீடியோ முழுசாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம என்ன பண்ணுங்கள். அம்மா கைக்கு சர்வீஸ் பண்ணுறீங்க. டாட்டா பாய், சி யூ. வாங்க சாப்பிடலாம், எல்லாரும் சேர்ந்து நம்ம சாப்பிடுவோம் இன்னைக்கு.